கெட் ரெடி வித் மீ ஃபார் பிரைடல் ஒர்க். அந்த காலம் இந்த காலம் எந்த காலமாக இருந்தாலும் நம்ம வந்து நோ மேக்கப் லுக் தான் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கின் ப்ரெப்புக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளாக வச்சுக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு வந்து பாண்ட்ஸோட லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஒர்க் ஆகும் எக்ஸப்ட் ஃபார் ட்ரை ஸ்கின். அண்ட் மாய்ஸ்சரைசரை உங்கள் ஸ்கின் மேலே ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணாமல் நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். அண்ட் லிப் பாம்க்கு வந்து நான் ப்ளம்லேருந்து கேண்டிலிஷியஸ் நினைக்கிறேன் அந்த லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராடக்டோட லிங்க் கீழே இருக்கும், நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு மார்ஸோட ஒரு ஐப்ரோ டிஃபைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன். உங்கள் ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரௌன் ஷேட் வந்து பிக் பண்ணுங்கள். பிளாக்ல கை வைக்கவே வைக்காதீங்க. அண்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது உங்களோட நேச்சுரல் ஐப்ரோவோட அந்த பார்டரை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து லைன் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஐ ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பெருசாக பண்ண போகிறது இல்லை. பட் ஐலிட் மேலே இருக்கிற டார்க்னஸை கேன்சல் பண்ணுறதுக்கு மேப்ளின் ஃபிட் மீலேருந்து கன்சீலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 40 கேரமல். அண்ட் இது வந்து எனக்கு 1 ஷேட் லைட்டராக இருக்கும். அடுத்த ஸ்டெப்பாக வந்து என்னோட பிக்மெண்டேஷனை வந்து நான் கேன்சல் அவுட் பண்ண போகிறேன். பேசிக்கலி நான் எப்போதுமே ஒரு டார்க்கர் ஷேட் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து அதை யூஸ் பண்ணலை. பிகாஸ் எனக்கே கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு ஒரே மாதிரி பண்ணுறது. அதனால கொஞ்சம் கலர் கரெக்டர் வச்சு விளையாடுவோன்னுட்டு விளையாண்டுருக்கேன். எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் இன்டென்ஸ் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கரெக்டர் எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் கலர் கரெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி அப்ளை பண்ணுறீங்க அண்ட் எப்படி பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக ஃபவுண்டேஷனுக்கு நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல. இன்ஸ்டெட் இந்த மார்ஸோட கேன்சல் கன்சீலர் இந்த ஷேட் எஸ்ப்ரெஸோ எலகன்ஸை வந்து நான் ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணிக்கிறேன். இது நான் அப்ளை பண்ணும்போது பார்க்குறதுக்கு என்னை விட ஒரு ஷேட் லைட்டர் கன்சீலராக தெரியும். பட் ட்ரஸ்ட் மீ, ஆக்சிடைஸ் ஆகிறது. அண்ட் ஆக்சிடைஸ் ஆனோன்னு என்னோட ஸ்கின் டோனுக்கு பக்கா மேட்ச் ஆயிடுது. ஸோ நீங்கள் இந்த கன்சீலர் ஷேட் வாங்க போகிறீங்க அப்படின்னா இது ஆக்சிடைஸ் ஆகுங்கிறதையும் தெரிஞ்சுட்டு வாங்க வேண்டியது அவசியம். அண்ட் என்னடா மூஞ்சியை போட்டு துணி துவச்சிட்டு இருக்க அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா நேரமின்மை காரணமாக அவ்வளோ வேகமாக நம்ம பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த கன்சீலருமே வந்து குயிக் ட்ரையிங்காக இருக்குது. ஸோ படப்படன் பிளெண்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் இந்த கன்சீலரோட ப்ராப்பரான ஸ்வாட்ச் ரிவ்யூ அண்ட் இதோட அந்த ஹைப்புக்கு வர்த்தா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் தனி வீடியோ ஆர் ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு போடுகிறேன். ஏன்னா ஒருத்தங்க வர ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க கேன்சல் கன்சீலரை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ சென்டர் ஆஃப் த ஃபேஸை வந்து இப்போ ஹைலைட் பண்ணிக்கிறதுக்கு என்னை விட லைட்டர் கன்சீலர் முதல்ல யூஸ் பண்ணோம்ல ஐலிட் மேலே மேப்ளின் ஃபிட் மீலேருந்து அதை வந்து என்னோட சென்டர் ஆஃப் த ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து இந்த கன்சீலர் வந்து கன்சீலிங் பர்பஸ்க்கு அந்தளவுக்கு பிடிக்கவில்லை. பிகாஸ் இது வந்து டுவர்ட்ஸ் லைட் டு மீடியம் கவரேஜாக தான் இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக வந்து நம்மளோட பிக்மெண்டேஷனை அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணாது. அந்த காரணத்துக்காக தான். மற்றபடி ஒரு லைட் வெயிட்டடான கன்சீலர் வேணும் உங்களுக்கு ஃப்ளாலெஸ் ஸ்கின் இருக்குன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அடுத்து ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பனானா பவுடர், பேசிக்கலி லைட் மஞ்சளாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஃபேர் ஸ்கின்னாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணலாம், டார்க் ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு மஞ்சள் தான். அண்ட் நீங்கள் வந்து ஃபேஸில் வார்ம்த் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லோ பவுடர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் எனி டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் ஆர் உங்கள் ஸ்கின் டோனில் இருக்கக்கூடிய பவுடர் வந்து ஒர்க் ஆகும். அடுத்து கான்டூருக்கு வந்து நான் டாஸ்லரோட காம்பேக்ட் பவுடர் இந்த ஷேட் கான்டூர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் என்னதான் டீப் ஸ்கின் டோனில் இருந்தாலுமே ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு கான்டூர், அதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்சில். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து மார்ஸ்லேருந்து ஃப்ளஷ் ஆஃப் லவ் அப்படிங்கிற ப்ளஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஷேட் 09 அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான கோரல் ஷேட் ஃபார் டஸ்கி டீப் ஸ்கின் டோன் அண்ட் ஆல்சோ சூப்பர் அஃபோர்டபுளும் கூட. ஐ ஷேடோவுக்கு சுகரோட ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு ப்ரௌன் ஷேட் மட்டும் எடுத்து நம்ம ஐலிட் மேலே டாப் பண்ணிக்க போகிறோம். அண்ட் ஃபார் லிப்ஸ்டிக் நான் சுகர் பாப்லேருந்து ஷேட் கொக்கோ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு அழகான ப்ரௌன் ஷேட் ஃபார் டீப் டஸ்கி ஸ்கின் டோன். அண்ட் லிப்ஸ் மேலே ரொம்ப லைட் வெயிட்டடாகவும் கம்ஃபர்டபுளாகவுமே இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக செட்டிங் மிஸ்ட் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு லாரியலோட இன்ஃபாலபிள் செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தட்ஸ் தி ஃபைனல் அவுட்புட். எனக்கு பெண் மாதிரியெல்லாம் போஸ்ட் பண்ண தெரியாது, கவுனு போட்ட ஆம்பளை மாதிரி தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் கண்டுக்காம மேக்கப் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.